இன்னைக்கு வீடியோல ஓட்டர் ஐடிக்கு ரிலேட்டான ஒரு முக்கியமான அப்டேட் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு நம்ம இப்போ கிளியரா பார்க்கலாம். இப்போ என்னன்னா ஓட்டர் ஐடிக்கான ஒரு ஸ்லிப், அதாவது ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வீட்டுக்கே வந்து கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் டைரக்டா வந்து அந்த ஸ்லிப்பை கொடுப்பாங்க. இது எப்போ இருந்து கொடுக்கறாங்க, எது வரைக்கும் கொடுக்கறாங்க, அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்லிப்பை ஓட்டர் ஸ்லிப் அல்லது ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லிப்ல இருந்தாதான் ஓட்டு போட முடியும்னு இல்ல, இது இல்லாமலும் ஓட்டு போடலாம். ஆனா அப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லிப்ல என்ன இருக்கும்னா உங்களோட அசெம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி இருக்கும், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும், உங்க பேர், தந்தை பேர் இருக்கும், அடுத்தது நீங்க எந்த தேதி எங்க போய் ஓட்டு போடணும் அப்படின்னு முழு டீடைல்ஸும் இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா இதுல போட்டோ மட்டும் இருக்காது, மிச்ச எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். சரி, இந்த ஓட்டர் ஸ்லிப் எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு. ஒன்று ஆஃப்லைன் மெத்தட், இன்னொன்னு ஆன்லைன் மெத்தட். ஆஃப்லைன் மெத்தட்ல உங்க ஏரியாவுக்கு சேர்ந்த பூத் லெவல் ஆஃபீஸர், அதாவது BLO, உங்க வீட்டுக்கே வந்து இந்த ஸ்லிப்பை கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் கூட ஒரு கவர்மெண்ட் ஐடி எடுத்துக்கிட்டு நீங்க ஓட்டு போடலாம். அடுத்தது ஆன்லைன் மெத்தட், அதாவது நீங்களே ஆன்லைன்ல போய் இந்த ஓட்டர் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு கவர்மெண்ட் ஐடி கூட எடுத்துக்கிட்டு நீங்க ஓட்டு போடலாம். இதுதான் இந்த அப்டேட்டுக்கான முழு டீடைல்ஸ். சரி, அடுத்தது பாருங்க, இந்த ஓட்டர் ஸ்லிப் ஆஃப்லைன் மெத்தட் மூலமா எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்க ஏரியாவுக்கு சேர்ந்த BLO ஆபீசர்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து டைரக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது எப்போ இருந்து ஆரம்பிக்க போறாங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அந்த பூத் ஸ்லிப்பை கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த இந்த ப்ராசஸ் எப்பதுக்குள்ள கம்ப்ளீட் ஆகணும்னா ஏப்ரல் 17க்குள்ள எல்லா வீட்டுக்கும் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆஃப்லைன் மெத்தட். சரி, ஆன்லைன் மெத்தட்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா voter.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க எபிக் நம்பர் என்டர் பண்ணி நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். மீண்டும் சொல்றேன், ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணணும்னா வெப்சைட் ஓபன் பண்ணுங்க, சர்ச் யுவர் நேம் இன் voter list ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, எபிக் நம்பர் என்டர் பண்ணுங்க, ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்க, கேப்சா என்டர் பண்ணுங்க, அப்புறம் சர்ச் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும். அதுல இருந்து பிரிண்ட் அல்லது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் முழு ப்ராசஸ். அப்புறம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே வந்து வியூ ஆகும். அதுல உங்க நேம் என்ன, உங்க ரிலேட்டிவ் நேம் என்ன, உங்க ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, நீங்க எங்க ஓட்டு போடணும், அதாவது எந்த பர்டிகுலர் பிளேஸ்ல போடணும், உங்க பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே கிளியரா காட்டும். சோ உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா லாஸ்ட்ல வியூ டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்க ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் முழுசாவே ஷோ ஆகும். இது முன்னாடி பார்த்த சேம் டீடைல்ஸ் தான், ஆனா இங்க கொஞ்சம் கூடுதலா எக்ஸ்ட்ரா இன்ஃபோவும் இருக்கும். அதாவது எலெக்ஷன் டேட் என்னன்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு 2026 எலெக்ஷன் டேட் எந்த நாள் அப்படின்னு கீழே காட்டும். அதுக்கு கீழே பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு PDF ஃபைல் ஓபன் ஆகும். அந்த PDFல உங்களோட ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் முழுசாவே இருக்கும். அதை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது பிரிண்ட் எடுத்துக்கலாம். BLO ஆபீசர் வந்து ஸ்லிப் கொடுக்கலன்னா கூட டென்ஷன் வேண்டாம், இந்த PDFையே பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல், எஸ்பெஷலி வீட்டுக்கு ஸ்லிப் வரலன்னா. இது பேக்கப் மாதிரி யூஸ் ஆகும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஓட்டர் ஸ்லிப் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா இல்ல, கண்டிப்பா ஒரு போட்டோ ஐடி ப்ரூஃப் கூட எடுத்துட்டு போகணும். அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போட்டோ ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். சோ நீங்க ஓட்டு போட போறீங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்று இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப், இன்னொன்னு ஒரு போட்டோ ஐடி ப்ரூஃப். இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போனா நீங்க ஈஸியா ஓட்டு போடலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம். Until then, goodbye. ஜெய் ஹிந்த்.